சாலையில் மிதந்து வந்த பெண்ணின் தலை. மோப்ப நாய்களை இறக்கிவிட்டு உடல் பாகங்களை தேடும் போலீஸ். தனி குடித்தனம் போயும் தணியாத கணவன் மனைவி மோதல். மனைவி தலையை துண்டாக எடுத்த கணவனின் கொலைவெறி கோபத்திற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? பீவாண்டி அருகே ஸ்லம் குடியிருப்ப ஒட்டன ஒரு ஓடையில தனியா துண்டிக்கப்பட்ட நிலையில இளம் பெண்ணோட தலை கிடக்குதுன்னு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் துண்டிச்சு கிடந்த தலையை பார்த்து ஷாக் ஆகி என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. துண்டிக்கப்பட்ட தலையை வச்சு அது 20 முதல் 25 வயதுடைய பெண்ணோட தலையா இருக்கலாம்னு முடிவுக்கு வந்த போலீஸுக்கு அப்போதைக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் அதிகம் வசிக்கிற குடியிருப்புக்கு பக்கத்துல இளம் பெண்ணோட தலை துண்டிக்கப்பட்ட நிலையில மீட்கப்பட்டது போலீஸுக்கும் தலைவலியை கொடுத்துச்சு. தலையை தவிர வேற எந்த உடல் பாகங்களும் அந்த இடத்துல கிடைக்காததுனால அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிக்கலாதான் இருந்துச்சு. இதனால அந்த பெண் யாரு, கொலை செஞ்சது யாரு, என்ன காரணம் அப்படிங்கிற பல கேள்விகளை முன்வச்சு விசாரணையில இறங்கிச்சு மகாராஷ்டிரா காவல்துறை. முதல்ல பீவாண்டி சுற்று வட்டாரத்துல ஏதாச்சும் பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ணாங்க போலீஸ். அப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா தன்னோட பொண்ணை காணோம், போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்குன்னு புகார் கொடுத்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு போன் பண்ண போலீஸ் நேர்ல வர சொன்னாங்க. வந்ததும் துண்டிக்கப்பட்ட தலையை போலீஸ் காட்ட அந்த அம்மா வெலவெலத்து போய் அழுது கதறி இருக்காங்க. பெத்த மகளை அந்த கோலத்துல பார்த்த தாய் நிலக்குலைஞ்சு போயிட்டாங்க. இதன் மூலமா அந்த பெண் 22 வயசான பர்வீன் என்ற முஸ்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட வசிச்சுட்டு வந்த பர்வீன் எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு அடுத்த கட்ட விசாரணையில இறங்கின போலீஸுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் டிரைவரான முகமது அன்சாரி அப்படிங்கிற சோனுவுக்கும் பர்வீனுக்கும் திருமணம் நடந்திருக்கு. கல்யாண உறவுக்கு சாட்சியா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. முதல்ல மாமியார் மாமனார் கூட கூட்டு குடும்பமா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி கூட்டு குடும்பமா இருந்த பர்வீனுக்கும் அவங்க மாமியாருக்கும் சுத்தமா ஒத்து போகாம அடிக்கடி சண்டை சச்சரவா இருந்திருக்கு. மாமியார் என்ன சொன்னாலும் பர்வீன் எதிர்த்து பேசுறதும், பர்வீன் என்ன செஞ்சாலும் மாமியார் குத்தங்குறை சொல்றதும்னு குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிருக்கு. அம்மாவும் மனைவியும் அடிக்கடி முட்டி மோதிக்கிறது சோனுவுக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கு. இதனால சில நாளைக்கு முன்னாடி தான் சோனு மனைவிய கூட்டிக்கிட்டு வாடகைக்கு வீடு எடுத்து தனி குடித்தனம் போயிருக்காரு. இதுக்கப்புறமாச்சும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும்னு நினைச்சு தனி குடித்தனம் போன நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா தலை தனியா உடல் தனியா மனைவி பர்வீனை கூறு போட்டு கொலை செஞ்சிருக்காரு கணவன் சோனு. கூட்டு குடும்பமா இருந்தப்பதான் சண்டை வந்துச்சுன்னு தனி குடித்தனம் போயிருக்காங்க. ஆனாலும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சண்டை மட்டும் குறையவே இல்லை. அதுதான் கொலை வரைக்கும் கொண்டு போய் இருக்கு. போலீஸ் விசாரிச்சதுமே மனைவி பர்வீனை கொலை பண்ணது நான் தான் ஒத்துக்கிட்ட சோனு என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சேன்னு மட்டும் சொல்லாம மாத்தி மாத்தி பேசி போலீஸ கடுப்பேத்தி இருக்காரு. முதல்ல விசாரிக்கிறப்ப குழந்தைய அடிக்கடி அடிக்கிறத பர்வீன் வாடிக்கையா வச்சிருந்தான்னு, அதனால ஆத்திரமாயி கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்காரு. அப்புறம் விசாரிக்கிறப்ப மனைவி பர்வீனுக்கு போதை பழக்கம் இருக்குன்னு அப்படியே மாத்தி சொன்ன சோனு அந்த கோபத்துல கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கணவன் சோனு மேல மனைவி பர்வீனுக்கு இருந்த சந்தேகமோ கொலைக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. டிரைவரான சோனு வெளியூருக்கு போறது, அங்கேயே தங்குறது வாடிக்கை அப்படிங்கிற நிலையில அது பர்வீனுக்கு சந்தேகத்தை தூண்டி இருக்கு. கணவன் வெளியூர் போற சமயத்துல கட்டுப்பாடா இருக்கிறானா, வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி பர்வீனை ஆட்டி படைக்க சோனு வர்ற நேரமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற நேரமோ நிம்மதி இல்லைன்னு மனைவி பர்வீன் மேல இருந்த ஆத்திரம் இன்னும் அதிகமாயிருக்கு. இது மாதிரி சம்பவத்தன்னைக்கும் 2 பேருக்கு இடையில பிரச்சனை நடந்திருக்கு. ஏற்கனவே மனைவி மேல கொலை வெறியில இருந்த சோனு புத்தி மழுங்கி கொலையும் செஞ்சிருக்காரு. கூர்மையான கத்தியை எடுத்து மனைவி பர்வீனை கழுத்திலேயே குத்திய சோனு தலைய தனியா துண்டிச்சதா சொல்லப்படுது.
தலைய தனியா துண்டிச்ச சோனு மனைவியோட உடலை கண்டம் துண்டமா வெட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஓடையில வீசியதா சொல்லப்படுது. அதோட கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தையும் அந்த ஓடையிலேயே வீசியிருக்காரு சோனு. ஓடையிலிருந்து தண்ணீர் கடல்ல கலக்கும் அப்படிங்கிற நிலையில தற்போது தலை மட்டுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் உடல் பாகங்கள் கிடைக்காத நிலையில மோப்ப நாய்களை இறக்கிவிட்டு போலீஸ் தேடி வருது. அதோட மனைவிய கொடூரமா தலைய துண்டிச்சு கொலை செஞ்சு ஓடையில வீசிய கணவன் சோனுவை கைது பண்ணி சிறையில அடைச்சி விசாரணை நடத்திட்டு வருது. சமீப காலமா இது மாதிரி கொடூரமான கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வர்றதும் கவலையளிக்கக்கூடிய வகையில மாறி இருக்கு.